அதிமுகவை ஒன்றாக இணைக்க முடியும். செய்தியாளர்கள் சந்திப்பில் சசிகலா அவர்கள் பேசியது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அவர்கள் கூட இருப்பவர்கள் அனைவரும் பணத்திற்காக மட்டும்தான் இருக்கிறார்கள். என்னைக்கு பணம் காலியாகிறது எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் பக்கமும் எனது பக்கமும் தான் இருக்கிறார்கள். 3 அணியே ஒரே அணியாக என்னால் மாற்ற முடியும். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே என்னால் அதை உறுதி செய்ய முடியும் என்று சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவின் 2 முறை முதல்வர் பதவியே புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நான் கொடுத்தேன், ஆனால் என்னை காலால் மிதித்து விட்டான் எடப்பாடி என்று தற்பொழுது வேதனையுடன் கூறியுள்ளார் சசிகலா அவர்கள். பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து முதல்வர் பதவியை நான் பறிக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கடைக்கோடி தொண்டனாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருப்பான். தற்பொழுது எனது காலை பிடித்து என்னையே வாரிவிட்டான் என்று கடும் கோபத்துடன் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அவர்களது ஆதரவாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் பணத்திற்காக மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர உழைப்பவர்கள் அனைவரும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் எனது பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். ஜனவரி 19ஆம் தேதி மேல்முறையீடு வழக்கிற்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவை நாங்கள் கைப்பற்றுவோம். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் மாறிவிடும் என்று செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். பார்க்கலாம், அதிமுகவை சசிகலா அவர்கள் மீட்டெடுப்பார் என்று கூறுவதை பற்றியும் உங்களது கருத்தை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.